வீட்டு எள்ளு பொடி சாதம். எள்ளு பொடி சாதத்தை நம்ம தயாரித்தோன்னாக்கா அது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை சனிக்கிழமைகளில் தயாரித்து நைவேத்தியமும் செய்யலாம், விநியோகமும் செய்யலாம். வெறும் நல்ல ஒரு கலந்த சாதமாகவும் சாப்பிட்லாம். ஒரு வாண்டியை சூடுபடுத்தி அதில் வெள்ளை எள்ளு அதை போட்டு அதை அப்படியே மிதமான சூட்டில் கைவிடாமல் வறுக்கலாம். அது வறுபட்டுட்டே இருக்கிறச்சு இன்னொரு வாண்டியில் முழு உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் வற்றல் சேர்த்து நல்லா அதையும் அப்படியே பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கலாம். நடுப்புற ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயப்பொடி போடலாம். இன்னொரு வாண்டியில் அப்படியே உப்பு அந்த வாண்டி சூட்லேயே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது உளுத்தம்பருப்பு மிளகாய் வற்றல் நல்ல பொன்னிறமாக உளுத்தம்பருப்பு வதங்கிடுச்சு, மிளகாய் வற்றலும் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு மிக்சி கண்டெய்னரில் போட்டுட்டு இதை அப்படியே பொடியாக பொடிச்சிடலாம். மீன்வைல் எள்ளு நல்லா வறுபட்டுருக்கு, அப்படியே எள்ளும் கொள்ளு வெடிக்கிற மாதிரின்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி எள்ளை நல்லா கைவிடாமல் மிதமான சூட்லேயே நல்லா வறுக்கணும். இப்போ உளுத்தம்பருப்பு மிளகாய் வற்றல் வறுத்தது நல்லா பொடி பண்ணியாச்சு மிக்சியில். அந்த மிக்சி கண்டெய்னருக்கே அந்த பொடி மேலே அப்படியே வறுத்த எள்ளை போடலாம். அந்த வாண்டி சூட்லேயே உப்பை போட்டு ஒரு பெரட்டி எடுத்துட்டு அந்த உப்பையும் அப்படியே போட்டுட்டு மிக்சி கண்டெய்னரில் இதை அப்படியே பொடிக்கலாம். உப்பை வறுக்கிறதுக்கான ரீசன் பொடியோட ஷெல்ஃப் லைஃப் லாங்கராக இருக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட்டு ஒரே ஒரு பல்ஸ் மோடில் ஒரு வாட்டி திருப்பினோன்னாக்கா அப்படியே நம்மளோட எள்ளு பொடி ரெடி ஆகிடும். ரொம்ப அதை அரைச்சோன்னாக்கா எண்ணெய் வெளில வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு பல்ஸ் மோடில் விட்டு ஆப்ரேட் பண்ணி அதை அப்படியே இந்த மாதிரி நல்ல பொடியாக பிடிச்சி அது அப்புறமா மீன்வைல் லாங் கிரெயின் ரைஸை இந்த மாதிரி உதிரியாக சாதமாக சமைச்சு எடுத்துக்கலாம். அந்த உதிரியான சாதத்து மேலே நம்ம தயாரித்ததான எள்ளு பொடியை போடலாம். சாதத்துக்கு மாத்திரம் தேவையான அளவு உப்பு போடலாம். ஒரு டேஷ் ஆஃப் நல்லெண்ணெய் போடலாம். எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஜென்டிலாக நல்ல ஒன்று சேர கலக்கிற மாதிரி கலந்து விட்டு நைவேத்தியமும் செய்யலாம். இந்த எள்ளுப்பொடி சாத்த விநியோகமும் செய்யலாம், சாப்பிடவும் செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன்.